இறைவனிடம் எவ்வாறு பக்தி செய்ய வேண்டும், எப்பேற்பட்ட பக்திக்கு இறைவன் தன்னையே கொடுக்கிறார், அன்பே சிவம் என்பதின் பொருள் என்ன, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களா, பக்தியின் நெறிமுறைகள்தான் என்ன, சிவபக்தர்கள் அவசியம் கேட்க வேண்டிய கதை கண்ணப்ப நாயனாரின் கதை. சரி, நாம் இப்போது கதைக்குள் செல்வோம். உடுப்பூர் மலர்ச்சோலைகளும் மலைவளமும் மிக்க பொத்தம்பி நாட்டிலுள்ள சிற்றூர். இத்தலத்தை சுற்றி ஓங்கி உயர்ந்த மலைகள் சூழ்ந்திருந்தன. யானை தந்தங்களை வேலியாக கொண்டதும் பெரிய மதில் அரண்களையும் உடையதுமான இவ்வூர் வேடர்களின் தனி நாடாய் திகழ்ந்தது. இவர்கள் மறவர் குலத்திற்கேற்ப வேட்டையாடுவதில் வல்லவர்களாக இருந்தனர். தோல் உடை தரித்து ஊனை உண்டு கொடுந்தொழில் புரியும் இவ்வேடர் குலத்திற்கு தலைவனாக இருந்தவன்தான் நாகன். இவனது மனைவி தத்தை என்பவள். வாள் வலிமையும் தோல் வலிமையும் ஒருங்கே பெற்ற நாகன் குற்றம் புரிவதையே தொழிலாக கொண்டவன். அம்மரக்குடி மங்கையும் கணவனைப் போலவே வீரமும் வலிமையும் கொண்டு பெண் சிங்கம் போல் இருந்தாள். இருவரும் பல்வகை சிறப்புகளோடும் வாழ்ந்து வந்தனரே தவிர அவர்களுக்கு மன நிம்மதி இல்லை. நாகனுக்கும் தத்தைக்கும் திருமணமாகி பல காலமாகியும் மக்கட்பேறு இல்லை. அதற்காக இருவரும் பக்தர்கள் குறை தீர்க்கும் எல்லாம் அல்ல முருகக் கடவுளை பல வழிகளில் அனுதினமும் வழிபட்டு வந்தனர். இவர்களது இடையராத பக்திக்கு சுந்தரக் கடவுளும் கருணை காட்டினார். குன்றுகள் தோறும் குடியிருக்கும் குமரவேல் நாகனுக்கும் தத்தைக்கும் குழந்தை செல்வத்தை அருளினார். முருகப்பெருமானின் திருவருளால் மறவர்குடி மங்காது விளங்க தத்தை ஒரு ஆண் மகவை ஈண்டெடுத்து மகிழ்ந்தாள். பிறக்கும் போதே குழந்தையை கைகளில் தூக்க முடியாத அளவிற்கு திண்ணமாய் இருந்ததால் அவர்கள் அக்குழந்தைக்கு திண்ணன் என்று சிறப்பு பெயர் வைத்தனர். வேடர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி ஆரவரித்தனர். புலிக்குட்டி போல் வீரத்தோடு பிறந்த திண்ணன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளரானான். வேடர் குல முறைமைக்கு ஏற்ப உரிய பருவத்தில் திண்ணன் வில் வித்தையை முறையோடு பயின்று உரிய காலத்தில் வல்லவனாக விளங்கினான். பிரபஞ்சம் திண்ணனை 16 வயது நிரம்ப பெற்ற வாலிபனாக்கியது. முதுமையை அடைந்த நாகன் தலைமை பதவிக்கு தன் மகனை மாற்ற எண்ணி அதனை வேடர்களிடம் தெரிவித்தான். அவர்களும் நாகனின் விருப்பப்படியே திண்ணனை தலைவனாக ஏற்றுக்கொள்ள இசைந்தனர். திண்ணரும் வேடர்களோடு ஈடிணையற்ற வீரத்தலைவர் ஆனார். உள்ளமும் உடலும் பூரித்து போன நாகன் தேவதைகளுக்கு பூசை செய்யும் தேவராட்டியை வரவழைத்து குல வழக்கத்திற்கு ஏற்ப தேவதைகளுக்கு பூஜை செய்யுமாறு கட்டளையிட்டான். தேவராட்டி வழிபாடு செய்து திண்ணன் தந்தையிலும் மேம்பட்டவனாய் விளங்குவான் என்று ஆசி கூறினார். ஒரு நாள் குல வழக்கப்படி வேட்டைக்கு புறப்பட எண்ணினார் திண்ணனார். இறை வழிபாட்டை முடித்துக்கொண்டு மற்றவர்களோடு வேட்டைக்கு புறப்பட்டார். மேகம் போல் வேடர் கூட்டம் சூழ திண்ணனார் வேட்டையாட காட்டிற்குள் புகுந்தார். குகைவிட்டு கிளம்பும் கொடும் புலியைப் போல் திண்ணனார் வேட்டையாடத் தொடங்கினார். பறவைகளும் கொம்புகளும் பெரு முழக்கமிட்டன. வேடர்களால் வாயால் சீழ்க்கையடித்தனர். கைகளை தட்டி ஓசை எழுப்பினர். வேடர்களின் ஆர்ப்பாட்டத்தில் காடே அதிர்ந்தது. சிங்கங்கள் கர்ஜித்து வந்து வேடர்களின் குத்தீட்டிகளுக்கு பலியாயின. பாய்ந்து வந்த புலிகள் அம்பினால் தாக்கப்பட்டு உயிர் நீத்தன. துள்ளி துள்ளி வந்த மான்கள் பல மடிந்து வீழ்ந்தன மற்றும் பல வன விலங்குகளும் வேடர்களின் கணைகளுக்கு பலியாயின. இந்த சமயத்தில் திடுக்கிடும் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. வலையை அறுத்து கொண்டு தப்பி ஓடிய பெரிய பன்றி ஒன்று வேட்டை நாய்களிடமிருந்து எப்படியோ தப்பித்து கொண்டு வேடர்கள் கணைகளுக்கு தப்பி அதிவேகமாக ஓடத் தொடங்கியது. வேடர்கள் பன்றியை துரத்தி கொண்டு ஓடினர். பன்றி சிக்கவில்லை. அனைவரும் களைப்பு மேலிட பின்தங்கினர். ஆனால் திண்ணனார் மட்டும் உறுதியோடு பன்றியை பின்தொடர்ந்து கற்களையும் முட்களையும் பாறைகளையும் பாராமல் காட்டு முயல் போல் பாய்ந்தோடியவாறு பன்றியை பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். திண்ணனின் மெய்க்காவலர்களாகிய நாணன் காடன் என்ற இருவர் மட்டும் அவரை பின்தொடர்ந்து ஓடினர். எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு காற்றினும் கடுக பாய்ந்தோடிய பன்றியை பிடித்தார். உடைவாளால் வெட்டி அதனை துண்டு துண்டாக்கினார் திண்ணனார். திண்ணனாரின் பின்னால் ஓடிவந்த நாணனும் காடனும் திண்ணனார் இருக்கும் இடத்தை அடைந்து தலைவரது ஆற்றலை கண்டு வியந்தனர். திண்ணனாரின் வீரத்திற்கு தலைவணங்கி அவ்விருவரும் அவர் கால்களில் விழுந்து வணங்கினர். அம்மூவருக்கும் நேரம் அதிகமானதாலும் ஓடி வந்த கலப்பினாலும் பசி மேலிட்டது. மூவரும் பன்றியை நெருப்பில் சுட்டு தின்று தண்ணீர் அருந்தி செல்ல தீர்மானித்தனர். ஆனால் திண்ணனாருக்கு தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்ற ஐயம் எழவே அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். இதற்கு முன் பல தடவை வேட்டைக்கு வந்து பழக்கப்பட்ட நாணன் திண்ணனிடம் சற்று தொலைவில் உள்ள தேக்கு மரத்தோப்பினை கடந்து சென்றால் குன்றுகளின் அருகாமையில் பொன்முகலி எனும் ஆறு ஓடுகிறது என்று விளக்கினார். நாணனின் பேச்சை கேட்டு பூரித்து போன திண்ணனார்
அப்படியா, நாம் அனைவரும் அங்கேயே போவோம், இந்த பன்றியையும் தூக்கிச் சொல்வோம் என்று சொல்லி முன்னால் புறப்பட நாணனும் காடனும் பன்றியை தூக்கி கொண்டு திண்ணனாரை வழிநடத்தி சென்றனர். செல்லும் வழியே திண்ணனார் காலத்தி மலையை கண்டார். திண்ணனார் ஒரு வினாடி அப்படியே அசைவற்று நின்றார். காலத்தி மலையை பார்க்க பார்க்க அவருக்கு மெய் சிலிர்த்தது. எதனாலோ அவர் உடம்பில் புது சக்தி பிறந்தது. மலை மீது ஒளி பிழம்பு தெரிவது போன்ற பிரம்மை அவரை சுற்றி சற்று நேரம் மெய்மறக்கச் செய்தது. குன்றின் அழகையே பார்த்து கொண்டிருந்த திண்ணனார் செவிகளில் மட்டும் விழும்படியாக மலை மீது 5 தேவ துந்துபிகள் கடல் ஒளி போல் முழக்கம் செய்தன. அந்த ஒளியை கேட்கும் பேறு பெறாத நாணன் செவிகளில் தேனீக்கள் தேனடையை சூழ்ந்து கொண்டும் எழுப்பும் ஓசைதான் ஒலித்தது. திருமலையில் திருவுளம் பதிந்து போன திண்ணனார், நானா அக்குன்றுக்கு செல்வோமா என்று உணர்ச்சி மேலிட கேட்டார். ஏதோ சொல்ல முடியாத உணர்ச்சி ஒன்று திண்ணரை தடுத்தாட்கொண்டது. ஓ, போகலாமே, அம்மலையிலே நல்ல காட்சிகள் பலவற்றை காணலாம். அத்தோடு அம்மலையில் உள்ள குடுமி தேவர் கோயிலுக்கு சென்று அவரையும் கும்பிட்டு வரலாம் என்று நாணன் கூறினான். அவன் மொழிந்தது கேட்டு திண்ணனார் களிப்படைந்தார். அவர் உடம்பில் பேரின்ப சக்தி பிறந்தது. திண்ணனாருக்கு சொல்ல முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. மலையை பார்க்க பார்க்க உலகபாரம் குறைவது போன்ற ஒரு புத்துணர்வு திண்ணனாருக்கு ஏற்பட்டது. குடுமி தேவரை காண வேண்டும் என்ற ஆசை பள்ளத்தில் பாய்ந்த வெள்ளம் போல் அவர் உள்ளத்தில் புகுந்து ஓடியது. குடுமி தேவரை கும்பிட வேண்டும் என்ற எண்ணம் அவரை மேலும் விரைந்து செல்ல தூண்டியது. நடந்து சென்று கொண்டிருந்த திண்ணனார் ஆசை மேலிட ஆவல் உந்திட ஓட ஆரம்பித்தார். நாணனும் காடனும் கூடவே விரைந்தனர். சற்று நேரத்தில் மூவரும் பொன்முகலி ஆற்றின் கரையை அடைந்தனர். திண்ணனார் காடனை நோக்கி, காடா, நீ தீமூட்டி இப்பன்றியை சுட்டு சாப்பிடுவதற்கு பக்குவமாக செய்துவை. அதற்குள் நானும் நாணனும் மலைக்கு போய் வருகிறோம் என்று கூறினார். திண்ணனாரும் நாணனும் வேக வேகமாக பொன்முகலி ஆற்றை கடந்து மகிழ்ச்சியுடன் திருகாலத்தி மலைச்சாரலை அடைந்தனர். நாணன் திண்ணனாருக்கு பாதை காட்டும் பொருட்டு முன்னால் நடந்து சென்றான். திண்ணனார் அவனை பின்தொடர்ந்தார். மலையின் மீது படிகளை கடந்து செல்லும் நேரம் உலக தத்துவங்கள் என்னும் படிகளை கடப்பது போன்ற ஒருவித மன உணர்வு பூண்டார். திண்ணனார் வேணிநாதரின் முடிமேலிருக்கும் வெண்ணிலாவின் தன்மை போல் திண்ணனார் நெஞ்சம் குளிர்ந்தது. ஒவ்வொரு படி மீதும் அடியெடுத்து வைக்கும் போதும் அவரது உள்ளத்தில் எதனாலோ பக்தி வளர்ந்தது. முருகனை போற்றும் திண்ணனார் சிவத்தை சாரும் சிவயோகி போலானார். திண்ணனார் முற்பிறப்பில் செய்த தவத்தின் பெருக்கம் அவரது உள்ளத்தில் அன்பை பெருக்கியது. பஞ்சதேவ துந்துபிகளின் ஒளியை கேட்க கேட்க ஆசை பொங்கி வழிந்தது. உள்ளம் ஏதோ ஒரு சொல்ல முடியாத விருப்பத்தை அடைந்தாற்போல் தோன்றி மெய் சிலிர்த்தது. திண்ணனார் ஒப்பற்ற அன்புடையமாய் திகழ புது பிறவி எடுத்தாற்போல் ஆனார். ஞாயிறு தோன்ற நலியும் இருள் போல் திண்ணனார் நெஞ்சத்தில் தோன்றிய அருள் அஞ்ஞானத்தை அறவே நீக்கியது, ஞானத்தை ஊட்டியது. சிவகுழந்தை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார். அன்பினாலும் பேரு வகையாலும் ஈர்க்கப்பெற்ற திண்ணனார் ஆசை பொங்கி மேலிட அருள் வடிவமான அம்மையப்பரை கட்டித் தழுவினார். முத்தமாறி பொழிந்தார். பன்முறை வீழ்ந்து வீழ்ந்து வணங்கி எழுந்தார். விழியிரண்டும் அருவி போல் ஆனந்த நீரை சிந்தின. திண்ணனார் மது உண்ட வண்டு போல் ஆனார். அவரது மொழி குழறியது, உடல் குளிர்ந்தது, உள்ளம் பேருவகை எய்தியது. திண்ணனார் அன்பே உருவானார். அகில உலகத்தையும் மறந்து சிலை போல் ஆனார். சற்று நேரத்தில் மீண்டும் நினைவு பெற்றார். இந்த ஏழைக்கு இவர் அகப்பட்டார். இப்பிறப்பில் நான் பெற்ற பேற்றை வேறு எவருமே பெற்றிருக்க முடியாது என்று உணர்ச்சி பொங்க கூறிய திண்ணனார் எல்லையிலா ஆனந்த பெருக்கில் கூத்தாடினார். இறைவனை சுற்றி சுற்றி வலம் வந்து நெற்றி சிவக்க நிலத்தில் வீழ்ந்து சிவலிங்கத்தை வணங்கினார். திண்ணனாரின் மனதிலே திடீரென்று ஒரு குடி புகுந்தது. அவரது பிஞ்சு மனத்திலே ஒரு கேள்வி பிறந்தது. கரடியும் வேங்கையும் கடும் புலியும் வாழும் இக்கொடிய கானகத்தில் குடுமிதேவர் துணை எதுவுமின்றி தனித்து இருக்கிறாரே. வன விலங்குகள் வந்து என் எம்பிரானுக்கு ஏதாயிலும் துன்பத்தை கொடுத்துவிட்டால் என்ன செய்வது? என்னால் அக்கொடுமையை கண்டுகொண்டு எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இப்படி தமக்குள் எண்ணி பார்த்த திண்ணனார் தாங்க முடியாத வேதனையால் விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டார். அவரது கையில் இருந்த வில் தானாக நழுவி நிலத்தில் வீழ்ந்தது. அப்பொழுது திண்ணனார் இறைவனின் திருமேனியில் பச்சிலையும் நீரும் இருப்பதை பார்த்து, என் ஐயனை இப்படியெல்லாம் செய்தவர் யாராக இருக்கலாம் என்று தமக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார். உண்மையை அறிய விரும்பிய திண்ணனார் இதே கேள்வியை நாணனிடம் கேட்டார். நாணம் திண்ணனாரை நோக்கி, தலைவா, இதெல்லாம் யாருடைய வேலை என்பதை நான் நன்றாக அறிவேன். முன்னொரு முறை நான் உங்கள் தந்தையுடன் இக்கோவிலுக்கு வந்திருந்தேன். அது சமயம் பார்ப்பனர் ஒருவர் இக்குடுமி தேவருக்கு பச்சளையிட்டு நீரை வார்த்து செல்வதை கண்டேன். இன்றும் அவர்தான் இவ்வாறு செய்திருத்தல் வேண்டும் என்றான். நாணன் கூறியதை கேட்டு திண்ணனார் இவ்வாறு செய்வதுதான் குடுமி தேவருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்கைகளாகும் என்பதை உணர்ந்தார். தாமும் அவற்றை கடைபிடித்து அவ்வழி செல்ல முடிவு கட்டினார். ஏன் நானா, அப்படியென்றால் நாம் அன்போடு எதை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் போலிருக்கிறதே என்று
ஒன்றுமறியா பாலகனைப் போலவே கேட்டார். திடீரென்று திண்ணனாருக்கு தாம் இறைவனை பட்டினி போட்டு விட்டோமோ என்ற ஐயம் எழுந்தது. உண்மையிலேயே இறைவன் பசியுடன் தான் இருப்பார் என்ற முடிவிற்கும் வந்தார் திண்ணனார். குடுமிதேவரே, என் இறைவனே, நீர் இங்கு தனியாக அல்லவா இருக்கிறீர்? உமக்கு பன்றி இறைச்சியும் குளிர்ந்த தண்ணீரும் கொடுப்பவர் யார் என்று புலம்பத் தொடங்கிவிட்டார். உடனே விரைந்து சென்று இறைவனுக்கு இறைச்சியும் தண்ணீரும் கொண்டு வரும் நோக்கோடு முன்னால் 2 அடி எடுத்து வைத்தார். சட்டென்று ஏதோ மனதில் எண்ணியவாறு ஓடி வந்து இறைவனை கட்டி தழுவிக்கொண்டு, இந்த இடத்தை விட்டு பிரிந்து நான் எங்கும் போக மாட்டேன், 1 அடி கூட நான் நகரமாட்டேன், என் ஐயனை பிரிந்திருக்கவே முடியாது என்று கூறியவாறு இறைவனை விடாது அணைத்தபடியே இருந்தார். அந்த இடத்தை விட்டு போகவே அப்பொழுது அவருக்கு மனம் வரவில்லை. அப்படியே சென்றாலும் சற்று அடியெடுத்து வைப்பார், மீண்டும் வருவார், சிவலிங்க திருமேனியை தழுவுவார், உச்சி மோந்து நிற்பார், பேரன்போடு திரும்பி பார்த்து நிற்பார், மீண்டும் ஓடிச் சென்று இறைவனை கட்டித்தழுவி குழந்தை போல் கொஞ்சி குழைவார். தாய் பசுவை விட்டு பிரிய முடியாமல் துடிக்கும் கன்று போல் திண்ணனார் குடுமிதேவரை விட்டு பிரிய முடியாமல் மனம் வாடினார். பிறை சூடிய பெருமானை நினைத்து புலம்பி புலம்பி கலங்கி நின்ற திண்ணனார் பித்தனாகவே மாறிவிட்டார். இறுதியில் எப்படியோ மனதை ஒருவாறு தேட்டிக்கொண்டு வில்லை கையில் எடுத்து கொண்டு புறப்பட்டார். இறைவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வழி நடந்தார். திண்ணனாரின் ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டே இருந்த நாணன் இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்ற மனதில் எண்ணியவாறே திண்ணனாரை பின்தொடர்ந்து சென்றான். திண்ணனார் பற்றற்ற பரமஞானியைப் போல் நடந்து கொண்டிருந்தார். அவரது கால்கள் தான் நடந்து கொண்டிருந்தனவே தவிர அவரது எண்ணமெல்லாம் காலத்தி மலைக்கோயில் மீதுதான் இருந்தது. பொன்முகலியாற்றை கடந்து காடன் எதிரில் வந்து நின்றது கூட அவரது உணர்வுக்கு அப்பாற்பட்ட செயலாகவே இருந்தது. அந்த அளவிற்கு அம்பலத்தரசரின் அருள் கயிற்றினால் வினைக்கப்பட்டிருந்தார் திண்ணனார். திண்ணனாரை பார்த்த காடன் அன்போடு தலைவரை எதிரில் வந்து தொழுதான். நாணன் அவரிடம், குடுமிதேவரை நம் தலைவர் உடம்பு பிடியாக அல்லவா பிடித்து கொண்டு விட்டார், இப்போது இங்கு வந்திருப்பது கூட வீட்டிற்கு போவதற்காக அல்ல, குடுமிதேவருக்கு பன்றி இறைச்சியை பக்குவப்படுத்தி கொண்டு போவதற்காக தான். தேவமயக்கம் தலைக்கேறி குடுமிதேவரோடு ஐக்கியமாகிவிட்டார் என்று கூறினான். நாணன் மொழிந்ததை கேட்டு காடன் நிலைகுலைந்தான். நமக்கெல்லாம் தலைவராக இருக்கும் இவர் எதனால் இப்படி மாறிவிட்டார் என்று தனக்குள் வேதனையோடு கேட்டுக்கொண்டான். நாணனும் காடனும் திண்ணனாரிடம் நாட்டிற்கு புறப்படலாம் என்று பல தடவைகள் கேட்டனர். திண்ணனார் மௌனமாகவே இருந்தார். இறைவனின் அருள் வெள்ளத்தில் மூழ்கிய திண்ணனார் இவர்களது கூற்றையெல்லாம் சற்றும் செவிசாய்த்து கேட்காது இறைச்சியை பக்குவப்படுத்துவதிலேயே தமது முழு கவனத்தையும் செலுத்தினார். அம்பினால் பன்றியை கிழித்து இறைச்சியை துண்டு துண்டாக வெட்டினார். அவற்றை நெருக்கமாக அம்பிலே கோர்த்து நெருப்பில் நன்றாக காய்ச்சி தக்கபடி பக்குவமாக சமைத்தார். அவற்றை வாயிலிட்டு சுவைத்து பார்த்தார். வாய்க்கு சுவையாக இருந்த நல்ல இறைச்சி துண்டுகளை எல்லாம் தேக்கிளையால் செய்த தொன்னையிலேயே எடுத்துக்கொண்டார். திண்ணனாரின் செய்கைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்த காடனுக்கும் நாணனுக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை. நாகனையும் தேவராட்டியும் அழைத்து வந்து தக்க முடிவு காணலாம் என்ற எண்ணத்தோடு திண்ணனாரிடம் கூட கூறலாமல் புறப்பட்டனர். கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் இறைவன் அன்பு மயக்கத்தில் ஐம்புலனையும் ஒருமைப்படுத்தி தம்மை மறந்திருந்த திண்ணனார் இவர்கள் பேசியதையும் கவனிக்கவில்லை, இவர்கள் சென்றதையும் கவனிக்கவில்லை. திண்ணனார் தொன்னையில் பன்றி இறைச்சியை நிரப்பிக்கொண்டார். இறைவனை நீராட்டுவதற்காக பொன்முகலி நீரை வாயில் நிறைய முகந்து கொண்டார். புசிப்பதற்கு தேவையான நறு மலர்களை கால்களினால் பறித்து வந்து தலைமீது ஏறிக்கொண்டார். ஒரு கையிலே வில், மற்றொரு கையிலே ஆற்று நீர், தலையிலே மலர்கள், இதயத்திலே இறைவனை பற்றிய சிந்தை. இப்படியாக சிவ வழிபாட்டிற்கு புறப்பட்ட திண்ணனார் காலத்தி மலையை நோக்கி வேகமாக ஓடினார். சிவலிங்கப் பெருமானின் திருச்சன்னிதானத்தை அடைந்தார். முதல் வேளையாக அரசார் திருமேனியில் இருக்கும் மலர்களையும் பச்சை இலைகளையும் செருப்பு காலால் அகற்றினார். வாயில் இருந்த பொன்முகலி ஆற்று நீரை ஆண்டவன் மீது உமிழ்ந்தார். இதயத்தில் உள்ள எல்லையில்லா அன்பை அரணார் மீது சொரிவது போல தலைமீது சுமந்து வந்து நறுமலர்களை இறைவன் மீது பொழிந்தார். கையில் கொண்டு வந்திருந்த ஊன் நிறைந்த தொன்னையை தேவத்தின் திருமுன் பயபக்தியோடு வைத்தார். தேவரும் பூதகணங்களும் முனிவரும் போற்றி வணங்கும் மறை முதல்வன் முன்னால் வைத்த இறைச்சியை திரு அமுதூட்ட சித்தம் கொண்டார் திண்ணனார். ஐயனே, இந்த இறைச்சியை அம்பிலே கோர்த்து நன்றாக நெருப்பிலிட்டு பக்குவமாக சமைத்துள்ளேன். அதிலும் நானே நாவால் சுவைத்து பார்த்து வைத்துள்ள இறைச்சியை மட்டும் தங்களுக்கு கொண்டு வந்துள்ளேன். எம்பெருமானே, இந்த ஏழையின் ஆசையை பூர்த்தி செய்து திருவமுது செய்யும் அருள் வேண்டும் என்று மொழிந்தவாறே ஊனை இறைவனுக்கு அன்போடு ஊட்டத் தொடங்கினார் திண்ணனார். உலகமெங்கும் கங்குள் அரசன் தனது ஆட்சியை தொடங்கினார். திண்ணனாருக்கு பயம் ஏற்பட்டது. ஏற்பட்ட பயமோ தம்மை பற்றி அல்ல, தமது அன்பு அணைப்பிலே அழுந்தி நிற்கும் இறைவனை பற்றி தான். இரவில் வனவிலங்குகள் வந்து இறைவனை துன்புறுத்தக்கூடுமா என்று பயத்தால் கலங்கிய திண்ணனார் செவ்விய அன்பு தாங்கிய திருக்கையில் வில்லை தாங்கி
காலத்தியப்பரின் அருகினிலேயே அசையாமல் இரவெல்லாம் கண்ணிமைக்காமல் நேசமுற காவல் காத்து நின்றார். மூங்கில்கள் சொரியும் முத்துக்களின் ஒளியாலும் பாம்புகள் உமிழ்ந்த சிவந்த மாணிக்க கற்களின் பேரொளியாலும் ஒளி வீசும் சோதி மரங்களின் விளக்கத்தாலும் குரங்குகள் பொதும்பில் அகைக்கு விளக்காக வைத்த மணி விளக்குகளின் ஒளியாலும் ஐம்புலன்களை அடக்கிய முனிவர்கள்பால் எழும் அரிய பெரிய ஜோதி மயக்கத்தாலும் எங்கும் ஒளிச்சுழல் படர்ந்த வண்ணமாகவே இருந்தன. இருள் புலர்ந்தது. புல்லினங்கள் ஆர்த்தன. வேள்வி சாலைகளில் அந்தணர்களின் வேதபாராயணம் ஒலித்தன. ஆலயங்களில் காலை முரசம் முழங்கின. செங்கதிரோன் குணதிசை எழுந்து தனது வீரிய கதிர்களை பாரிலே பரப்பினான். அவனது செம்மையான கதிர்கள் திண்ணனார் மீது பட்டன. உறங்காமல் காவல் புரிகின்ற பக்தி சொம்மல் இறைவனை பார்த்து பெரு மகிழ்ச்சி கொண்டார். அப்பொழுது அவரது மனதில் இறைவனுக்கு திரும்பவும் பசியெடுக்குமே, அதற்குள் விரைந்து சென்று இறைச்சியை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார். வேகமாக புறப்பட்டார். திண்ணனார் திருக்கோயிலை விட்டு வெளியே சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் வழக்கம்போல் பூசை செய்யும் சிவ கோசரியார் என்னும் அந்தனர் சிவபாடு செய்வதற்காக மலரும் நீரும் நறுமண புகைப்பொருளும் எடுத்து வந்தார். உள்ளே வந்த அந்தனர் இறைவன் திருமுன்னால் இறைச்சியும் எலும்பும் சிதறி கிடப்பதைக் கண்டு பதறினார். ஐயையோ, இத்தகைய இழிவுச் செயல்களை செய்தவர் எவரோ என்று நிலத்தில் வீழ்ந்து அலறினார். செய்வதறியாது திகைத்தார், கலங்கினார். வேடர் குலத்தவர்தான் இத்தகைய கொடிய பாதக செயல்களை செய்திருக்க வேண்டும் என்று மனதில் எண்ணியவாறு அந்த இடத்தை சுத்தம் செய்தார். பொன்முகலிக்கு சென்று நீராடி திரும்பி வந்தார் அந்தனர். என்றும் போல் வேதமோதி சைவாகம் முறைப்படி இறைவனை நீராட்டினார். மலரிட்டு நறுமண புகை காட்டி வழிபட்டார். மனவேதனையோடு தமது வீட்டிற்கு திரும்பினார். காலத்தி மலையை விட்டு புறப்பட்ட திண்ணனார் அரசனாருக்கு பலவே விலங்குகள் மாமிசத்தை சமைத்து அமுதூட்ட எண்ணினார். அதற்காக மான், பன்றி, காட்டுமான் முதலியவற்றை வேட்டையாடினார் திண்ணனார். அதன் பிறகு முந்தைய நாள் போல் அவற்றை அம்பிற்கோர்த்து தீயிலிட்டு வதக்கி எடுத்தார். சுவைத்து பார்த்து தொண்டை நிறைய சேர்த்து கொண்டார். தேன் அடைகளை பிழிந்து ஊனை கலந்தார். தலையில் மலரையும் வாயில் நீரையும் எடுத்துக்கொண்டு காலத்தியப்பரின் பசியை போக்க புறப்பட்டார் திண்ணனார். ஆலயத்தை அடைந்த திண்ணனார் இறைவன் முன்னால் பச்சிலையும் தண்ணீரும் இருப்பது கண்டு திகைத்தார். முன்போலவே அவற்றை செருப்பு கால்களால் சுத்தம் செய்தார். வாயில் இருந்த தண்ணீரை உமிழ்ந்து இறைவனுக்கு திருமஞ்சன நீராட்டினார். தலையில் இருந்து மலரை உதிர்த்து அர்ச்சனை புரிந்தார். அன்போடு அமுதூட்டி உளமகிழ்ந்தார். இப்படியாக தினமும் திண்ணனாரும் சிவகோசரியாரும் மாறி மாறி சிவபூஜை செய்து வரலாயினர். திண்ணனாரின் ஊன் அமுதும் அன்பும் கலந்த பூசையும் சிவாகம முறை வழிபாடும் நாள்தோறும் இடைவிடாமல் நடந்த வண்ணமாகவே இருந்தன. இதற்குள் நாணனும் காடனும் ஊருக்கு திரும்பி நாகனிடம் திண்ணனாரின் நிலையை பற்றி விளக்கி கூறினர். நாகன் அரவம் தீண்டினாற் போல் துடித்தான். மகனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்று அஞ்சி நடுங்கினான். நாகன் தேவராட்டியையும் தத்தையும் அழைத்து கொண்டு திண்ணனாரை பார்க்க காலத்தி மலைக்கு புறப்பட்டான். திண்ணனார் குடுமி தேவரை அனைத்த வண்ணம் இருந்தார். அப்பொழுது அங்கு வந்த நாகனும் தத்தையும் திண்ணனாரிடம் பல வழிகளில் பேசி பார்த்தார்கள், பழகி பார்த்தார்கள். அவரை பிடித்திருக்கும் சாமி பைத்தியம் மட்டும் விட்டபாடில்லை என்பதை உணர்ந்து வருந்தினார்கள். தேவராட்டியும் முயற்சித்து தோல்வியுற்றார். நாகனும் தத்தையும் மனம் வருந்தினர். மகனை தன்னோடு அழைத்துச் செல்வது என்பது இயலாத காரியம் என்பதை திடமாக கொண்டனர். இறைவனது கருணை கயிற்றிலே கட்டுண்ட திண்ணனார் இவர்கள் முன்னால் வெறும் ஜடமாகவே காணப்பட்டார். அவர்கள் திண்ணனாரை பழைய நிலைக்கு கொண்டு வருவது இயலாத காரியம் என்று வருத்தத்துடன் வந்த வழியே திரும்பினார்கள். குடுமி தேவருக்கு வேடர் வழிபாடும் வேதியர் வழிபாடும் 4 நாட்களால் நிகழலாயின. 5ஆம் நாள் வந்தது. அன்றும் வழக்கம்போல் திண்ணனார் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் வந்த சிவகோசரியார் இறைவன் முன்னால் தினமும் காலை தான் வரும்பொழுதெல்லாம் இறைச்சி சிதறி கிடப்பதை எண்ணி மனந்தாளாமல் இறைவனிடம் இறைஞ்சினார். எம்பிரமானே, தம்பிரானே, திருகாலத்தி அப்பனே, அபச்சாரம்! தினம் தவறாது எலும்பையும் இறைச்சியையும் உமது திரு முன்னால் வாரி இறைத்து மாசுபடுத்துவது இன்னாரென்று யான் அறியேனே. தேவரீர் திருவுளம் கழிந்து இத்தகைய கொடுமையை இனியும் நேராத வண்ணம் எம்மை காத்துருள வேண்டும் என்று பரமனிடம் பிரார்த்தித்தபடியே வழிபாட்டை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். அன்றிரவு அவரது கனவில் செஞ்சுடர் வண்ணர் எழுந்தருளினார். இச்செயலை யாரோ வேடுவன் வேண்டுமென்றே என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக செய்கிறான் என்று மட்டும் எண்ணிவிடாதே. அவனது வடிவமெல்லாம் எப்பொழுதும் நம் பக்கம் அன்பு செலுத்தும் தன்மையானதே. அவனுடைய அறிவும் உணர்வும் நம்மை அறியும் அறிவே. அவனுடைய செயல் ஒவ்வொன்றும் நமக்கு இனிமை பயக்கக்கூடியதாகும். அவனது செருப்பு கால்கள் என் மீது தேய்த்து சுத்தப்படுத்தும் போது எனக்கு மழலைகளின் சேவடிகள் தடவி செல்வது போன்ற இன்பப் பெருக்கை ஏற்படுத்துகிறது. கங்கை, காவிரி முதலிய தூய நதிகளின் நீரை விட தூய்மையான அவன் தனது வாய் நின்று மூழ்கின்ற திருமஞ்சன நீர், அவனது முடியிலிருந்து உதிர்ந்து விடும் நறுமலர்கள் அவன் எம்மீது கொண்டுள்ள உயிருக்குயிரான அன்பு மலர்ந்து நம் மீது நழுவி விடுவதைப் போலாகும்.
அம்மலர்களுக்கு தேவாதி தேவர்கள் இடும் பாரிஜாத மலர்கள் கூட ஒவ்வா. அவன் ஊட்டும் இறைச்சி மறைவிதிப்படி அளிக்கும் அவிர்வாகத்தை விட சிறந்ததாகும். வேத முனிவர்கள் ஓதும் தோத்திர நாமங்களை விட அவன் அகம்குளிர அன்புரி கூறும் மொழிகளே மிக மிக நல்லவை, எனக்கு இன்பம் தரத்தக்கவை. அவனது இத்தகைய உயர்ந்த அன்பு செயலை உனக்கு காட்டுகிறேன், இதற்காக கலங்காதே என்று திருவாய் மலர்ந்தார் எம்பெருமான். சிவகோசரியார் கனவு கலைந்து திடீரென்று விழித்தறிந்தார். எம்பெருமானை போற்றி நிலத்தில் வீழ்ந்து வணங்கினார். அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. அதன் பின்னர் உறக்கம் எப்படி வரும்? கனவில் கண்ட பெருமாளின் திருகோலத்தை எண்ணியபடியே விடியும் வரை விழித்திருந்தார். அன்று 6ஆம் நாள் வழக்கம்போல் தின்னனார் வேட்டைக்கு புறப்பட்டார். அந்த சமயத்தில் அந்தனர் மனநிறைவோடு திருக்கோயிலுக்கு வந்தார். வழக்கப்படி வேதாகம வழிபாடுகளை செய்தார். அதன் பிறகு இறைவன் கனவில் எழுந்தருளி மொழிந்ததற்கு ஏற்ப சிவலிங்கத்தின் பின்புறமாக ஓரிடத்தில் மறைந்து கொண்டார். வழக்கம்போல் தொன்னையில் இறைச்சியும் தலையில் நறு மலரும் வாயில் பொன்முகலி ஆற்று தெளிந்த நீரும் எடுத்துக்கொண்டு தின்னனார் திருச்சன்னதிக்குள் வந்தார். தின்னனாரின் பக்தியை உலோருக்கு உணர்த்தும் இறைவன் மீது கொண்டுள்ள அன்பை சிவகோசரியாருக்கு தெரியப்படுத்துவதற்காகவும், தின்னனாரின் பக்தியை உலோருக்கு உணர்த்தவும் இறைவன் மீது கொண்டுள்ள அன்பை சிவகோசரியாருக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் அந்த ஆனந்த மலை மீது ஓர் அற்புத விளையாடலை தொடங்கினார். எம்பெருமான் தமது சிவலிங்க திருமேனியில் வழக்கண்ணிலிருந்து இரத்தமடிவதை போல் காட்டினார். சிவபெருமானுடைய திருவழிகளிலிருந்து குருதி கொட்டுவது கண்டு மதிமயங்கிய தின்னனார் செயலிழந்தார். வாயில் இருந்த பொன் முகலியாற்றின் நீர் கீழே விழுந்து சிதறியது. வில்லும் கீழே நழுவின. குடுமியில் சுமந்து வந்த நறு மலர்கள் சோர்ந்தன. அருள் மிகுதியால் நிலைதளர்ந்த தின்னனார் பதைபதைத்து கீழே விழுந்தார். அவரது உள்ளமும் உடலும் நடுங்கியது. நடுக்கத்தால் உடல் வியர்த்தது. அவர் கண்ணீர் வடித்தார், கதறினார், திடுக்கட்டு எழுந்தார். எம்பெருமானின் குருதி வழியும் திருக்கண்ணை தமது கையால் துடைத்தார். குருதி மட்டும் நின்றவாடில்லை. செய்வதறியாது செயல் மறந்து நிலத்தில் வீழ்ந்தார். மீண்டும் எழுந்தார். எம்பெருமானுக்கு இத்தகைய கொடிய துன்பத்தை செய்தது யார்? காட்டு விலங்குகளானாலும் சரி, மாறாக வேடர்களானாலும் சரி, என் ஐயனுக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்ததை மட்டும் என்னால் பொறுக்கவே முடியாது. இப்பொழுது பழி வாங்கி வருகிறேன் என்று கர்ஜித்த தின்னனார் கோபத்துடன் எழுந்தார். வில்லும் அம்பும் எடுத்தார். வில்லில் நாணேற்றி குன்றின் சாரலில் அங்குமிங்கும் நெடுந்தூரம் தேடி தேடி அலைந்தார். தேடிய இடங்களிலெல்லாம் விலங்குகளையோ வேடர்களையோ காணாது வேதனையோடு திரும்பி வந்தார். எம்பெருமானின் இரத்தம் சிந்தும் விழிகளை பார்த்து இரத்த கண்ணீர் வடித்தார். குடிமிதேவரை இறுக கட்டித் தழுவினார். அன்பும் அருளும் இணைந்தன. பக்தியும் சக்தியும் கலந்தன. வேடர்கள் மூலிகைகளை கொண்டு புண்களை அகற்றுவது தின்னனார் நினைவிற்கு வந்தது. உடனே காலத்தி மலை அடிவாரத்திற்கு சென்று தமக்கு தெரிந்த சில பச்சளை மூலிகைகளை பறித்து வந்தார். அப்பச்சளைகளை கசக்கி பொழிந்து சாற்றை இறைவன் திருவழிகளில் பொழிந்தார். அப்படியும் பெருகி வந்த ரத்தம் மட்டும் சற்று கூட நிற்கவே இல்லை. அந்த சமயத்தில் ஊனுக்கு ஊனிடல் வேண்டும் என்ற ஆண்டோர்களின் சித்தாந்த மொழி அவரது சிந்தைக்கு எம்பெருமானுடைய விழிக்கு நேர்ந்த விபத்தை தீர்ப்பதற்கு தம்முடைய விழிகளில் ஒன்றை தோண்டி எடுப்பது, இரத்தம் சிந்தும் இறைவனின் திருவழிகளில் வைப்பது என்ற கருத்தினை கொண்டார் தின்னனார். சற்றும் தாமதிக்காமல் கூறிய அம்பினால் தமது வலக்கண்ணை தோண்டி எடுத்தார். காலத்தி அப்பனின் இரத்தம் வழியும் வலக்கண்ணில் அப்பினார் தின்னனார். அக்கண்ணில் இருந்து இரத்தம் வழிவது நின்றது. தின்னனாரின் கண்களிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. அவர் அதை சற்றும் பொருட்படுத்தவில்லை. வேதனை பற்றி சற்று கூட எண்ணி கதறவில்லை. தாம் தக்க சிந்தனையோடு செய்த செயல் பரமனின் கண்களை குணப்படுத்திவிட்டதே என்ற களிப்பில் மலையை ஒத்த தமது தோள்களை தட்டி கொண்டு ஆனந்த கூத்தாடினார். தின்னனாரின் தெளிந்த பேரன்பின் பெருக்கனை மேலும் சோதிக்க தொடங்கிய சிவனார் தமது இடக்கண்ணிலிருந்தும் இரத்தம் வழியுமாறு செய்தார். ஆனந்த கூத்தடித்து கழித்து நின்ற தின்னனார் இறைவனின் இடக்கண்ணிலிருந்து இரத்தம் பெருகி வருவது கண்டு அப்படியே அசைவற்று நின்றார். கண்ணுக்கு கைகண்ட மருந்தை கண்ட பின்னர் தின்னனார் எதற்காக கண்ட மூலிகைகளையும் பச்சிலைகளையும் தேடி அலை போகிறார்? அக்கண்ணிலிருந்து வரும் இரத்தத்தையும் தடுத்து நிறுத்த அப்பொழுது தமது மறு கண்ணையும் அம்பினால் தோண்டி எடுத்து அப்போது என்ற முடிவிற்கு வந்தார். மறு கண்ணையும் எடுத்துவிட்டால் இறைவனது கண் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுமே என்று நினைத்து தமது காலை இறைவனின் குருதி கொட்டும் இடக்கண்ணருகே பலமாக ஊன்றி கொண்டார். அம்பை எடுத்தார். அம்பு எடுத்த அன்பர் காலத்தியப்பரை அன்பின் பெருக்கிலே ஒருமுறை பார்த்தார். இந்த கண்ணையும் பறித்து இறைவனுக்கு வைத்துவிட்டால் பிறகு இறைவனை கண்ணால் பார்க்கவே முடியாதே, அன்போடியமான இறைவனின் அருள் முகத்தை காணவே முடியாதே என்று எண்ணினாரோ என்னவோ இறைவனையே பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து பார்த்து மனம் உருகினார். இனிமேல் என்றும் எப்பொழுதும் ஞானக்கண்ணால் இறைவனை கண்டுகளிக்க போகும் தின்னனார் தமது ஊனக்கண்களை பற்றி கவலைப்படவில்லை. அம்பை எடுத்தார். இடக்கண்ணில் ஊன்றி
கண்ணை தோண்ட போனார். இதற்கு மேல் காலத்தியப்பர் தமது அன்பு தொண்டனை துன்புறுத்த விரும்பவில்லை. அருள் வள்ளலார் திண்ணனாரின் அன்பிற்கு அடிமையானார். அன்பர்களை காக்கும் அம்பத்தரசன், கருணை கடலான சந்திரகாலநாதரன், வேத முதல்வன் திண்ணனாரை தடுத்தாட்கொண்டார். எம்பெருமான் தமது திருக்கையால் திண்ணனாரின் கரத்தை பற்றினார். நிற்க கண்ணப்ப, நிற்க கண்ணப்ப, அன்பருவே நிற்க என்று தமது அமுத வாக்கால் திருவாய்மலர்ந்து அருளினார் எம்பெருமான். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். ஆலயமெங்கும் புத்தொளி பிறந்தது. வேதம் முழங்கியது. திண்ணனார் இறைவனின் அருளாலே அன்பு வடிவமாய் பேரின்ப பெருக்கெடுத்து நின்று கொண்டிருந்தார். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த சிவகோசரியார் திண்ணனாரின் பக்திக்கு தலைவணங்கினார். இறைவன் திருவருளினாலே திண்ணனார் இழந்த கண்ணை பெற்றார். கண் பெற்றதோடு கண்ணப்பர் என்ற திருநாமத்தையும் பெற்றார். கண்ணப்பரின் உண்மையான பக்தியையும் திருவருளையும் எண்ணி பார்த்தார் அந்தனர். ஆயுளெல்லாம் அரணாரை வழிபட்டேன், என்னால் அவரது அருளை பெற முடியவில்லை. 6 நாள் பூஜையிலே ஆண்டவனின் அருகிலேயே இருக்கும் இன்ப பேற்றினை பெற்றார் திண்ணனார். அதற்கு காரணம் வெறும் பூஜை மட்டுமல்ல, உண்மையான அன்புதான். அன்பே சிவமானார். அன்பில்லாத வழிபாட்டால் ஒரு காரியமும் நடக்காது. இறைவனின் அருளை பெறவும் முடியாது. இம்மையில் யாம் முக்தி பெற இனிமேல் காலத்தியப்பரோடு கண்ணப்பரையும் சேர்த்து வழிபடுவதே சிறந்தது என்று உறுதி பூண்டார் வேதியர். நிலத்தில் வீழ்ந்து வணங்கினார். அருந்தவத்தோர்க்கும் கிட்டாத பரம்பொருளாகிய எம்பெருமான் திருவாய் மலர்ந்து, ஒப்புயர்வற்ற கண்ணப்பா, நீ எமது வலப்பக்கத்திலே எப்பொழுதும் நிற்பாயாக என்று திருவுருள் புரிந்தார். திண்ணனார் கண்ணப்பர் ஆனார். கண்ணப்பர் பரமனுக்கு கண் கொடுத்து பக்திக்கு கண்ணாக விளங்கினார். கண்ணப்ப நாயனார் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராவார்.